வணக்கம் நேயர்களே. கேள்விக்கு என்ன பதில்? கேள்வி வினாக்குறியோடு தான் விதையும் முளைக்கிறது. பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு விதையை தலைகீழாக புதைத்தாலும் அது தலை நிமிர்ந்து தான் முளைக்கிறது. எல்லோரும் இந்த உலகத்தில் எழும்போது கேள்வியோடு தான் வருகிறோம். நாம் கேள்வியோடு தான் வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளவே நமக்கு பாதி ஜென்மம் முடிந்து போய்விடுகிறது. அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கான விடைகளை தேடி தவறான முகவரிகளில் கதவை தட்டி தவறான பதில்களை பெற்று தளர்ந்து போய் பிற்பாடு எப்போ ஒரு நல்ல குரு நமக்கு வாய்க்க பெற்று எல்லா கேள்விகளையும் தூக்கி நெருப்பிலே போட்டு ஒரே விடையாக அவரே நம் முன் நிற்கும் பொழுதுதான் நம்முடைய வேட்கை முடிகிறது. எத்தனை கேள்விகள் கேட்பது? எத்தனை முறை நாம் பிறப்பது? கேள்விகளால் தான் பிறக்கிறோம். எத்தனை கேள்விகள் கேட்பது? எத்தனை முறை நாம் பிறப்பது? எத்தனை விடைகளை பெறுவது? எத்தனை முறை நாம் இறப்பது? செத்து பிறக்கின்ற வாழ்க்கையில் சேர்ப்பதும் செலவுமே துன்பம்தான். மொத்தமும் என்றுதான் முடியுமோ? மொத்தமும் என்றுதான் முடியுமோ? மூட மனம்தான் அடங்குமோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேள்வி என்பது பிறப்பு என்றால் பதில் என்பது இறப்பு. அவ்வளவுதான். குருநாதர் சொல்வார், நீ என்கிட்ட வர ஹூ ஆம் ஐ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற உடனே நான் யூ ஆர் திஸ் ட்ரீ, யூ ஆர் தட் சேர், யூ ஆர் திஸ் சோஃபான்னு இஸ் இட் ரிப்ளை அட் ஆல் அப்படின்னு கேட்பார். நீ வரும்பொழுது ஒரு தோளிலே கேள்வி என்கின்ற சுமையை சுமந்து வருகிறாய், போகும்போது இன்னொரு தோளிலே பதில் என்கின்ற சுமையை சுமந்து கொண்டு போகிறாய். இது என்னத்துக்கு அப்படின்னாரு. கேள்விக்கு அடிப்படை கேள்விக்கு நான் யார், எதற்காக பிறந்தேன், எங்கு செல்வி, இதெல்லாம் அடிப்படை கேள்விகள், எலிமெண்டரி கொஸ்டின்ஸ், பேசிக் கொஸ்டின்ஸ். இதுக்கு நெவர் டேக் அ வர்பல் ரிப்ளை ஃப்ரம் எனிபடி. உள்ள போகணும். குரு தான் நமக்கு அதுக்கு வழிகாட்டுவார். எஸ் சீதாராமன் ஒருத்தர், அவர் மனசில் இருந்த கேள்விக்கு அழகான பதில் பெரியவாள் மூலமா கிடைச்சது. ரொம்ப அழகா இருக்கு இந்த நிகழ்ச்சி. அவரோட சொல்றாரு, ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை எப்படி? ஒரு நல்ல காரியத்துக்கு 2 முறை பரிசு எப்படி? புரியல. இப்போ நீங்க ஒரு பத்மஸ்ரீ பட்டன் வைங்களேன், பத்மஸ்ரீக்கு அப்புறம் பத்மபூஷன் கொடுப்பாங்களே தவிர 2 வாட்டி பத்மஸ்ரீ கொடுப்பாங்களா ஒரு ஆளுக்கு? மாட்டாங்க. ஒரு கொலைகாரம் வைங்களேன், கண்டுபிடிச்சிட்டாங்க, நிரூபிச்சிட்டாங்க, தூக்கு தண்டனை 2 வாட்டி தூக்குல போடுவாங்களா? முடியுமா? முடியாது. சான்ஸே இல்லையா? அப்போ ஆனா நம்ம நிலைமை அப்படி இல்லையே. ஒரு குற்றத்துக்காக 2 முறை தண்டனை அனுபவிக்கிறோம், ஒரு நல்ல காரியத்துக்காக 2 முறை நாம் பரிசு பெறுகிறோமே அப்படிங்கிறாரு. எப்படி? இப்போ இங்க பாவ புண்ணியம், அதனால நம்ம பிறப்பெடுக்கிறோம். பாவம், நல்வினை, தீவினை, வினைகளால் நம்ம இங்கே பிறப்பெடுக்கிறோம். இந்த பிறப்பு எடுத்த காரணத்தாலே இங்க நம்ம இன்பங்களை அனுபவிக்கிறோம், துன்பங்களை அனுபவிக்கிறோம். இன்ப துன்பங்களை அனுபவிப்பது மட்டுமா இருக்கு, கூட நம்ம திரும்ப வினை செய்கிறோம், செயல் செய்கிறோம். இதுக்கு இதனுடைய விளைவாக நம்ம சொர்க்கமும் நரகமும் அனுபவிக்கிறோம். இதுதான் கேட்கிறார் அவர். அதான் இங்க பிறந்துட்டோமே, இங்க பிறந்து இந்த வாழ்க்கையில அல்லல் பட்டு துன்பம் எல்லாம் அனுபவிக்கிறோம். இது பத்தாதா? இதை தாண்டி இங்க திரும்ப இன்னும் செய்ததற்காக இன்னொரு நரகம், அதை திரும்பி வரப்போறோமே. திரும்பி வரும்போது இங்க நம்ம அனுபவிச்சது போதாதா? இது என்ன அங்க புரியலையே அப்படின்னு அவருடைய கேள்வி. நல்ல அருமையான கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சின்ன இடைவெளியில இவ்வளவுதான் நம்மளால அதை பேச முடியும். நாம ஏதோ பிறந்துட்டோம் வைங்க, நீ பாவம் செய்திருப்பாய், புண்ணியம் செய்திருப்பாய், 2ம் கலந்து இருக்கின்ற வரையில் இந்த பிறப்பு தவிர்க்க முடியாது. ஓகே, வந்துட்டோம்ல, அதுக்கு உண்டான துன்பத்தை அனுபவிக்காம நீ விட்டுருவியா? அனுபவிக்க தான் போறோம். சரி, நல்லதுக்கு உண்டான ஏதோ சுகம், சில சுகம் வசதிகள் அதுவும் அனுபவிக்காம அமைச்சிருவியா? மாட்ட இருக்கு. சரி, ஆனா இடையில வெறும் அப்படியே நான் இருந்து என் அபிஷேகம் மாதிரியா நடக்க போகுது? இன்பமும் துன்பமும் கிடையாது. நான் ஏதோ ஒரு செயல்ல ஈடுபட வேண்டியதா இருக்கு. திரும்பவும் அந்த செயல்ல ஈடுபட்டுதுன்னா ஒரு சொர்க்கம் வைக்கிற, ஒரு நரகம் வைக்கிற. இது என்னங்க? ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை, ஒரு நல்ல காரியத்துக்கு 2 முறை பரிசு, 2 பத்மஸ்ரீ. இது என்ன புரியலையே அப்படின்னு ஒரு மனசுல யோசனை. நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. சீதாராமனுடைய கேள்வி ரொம்ப சிந்திக்க வைக்கின்ற கேள்விதான். இவர் சும்மா ஒரு பதில தட்டிட முடியாது. பெரியவர் ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உபதேசத்துல அப்படி ஒரு பிளாஷ்ல ஒரு பதில் சொல்றாரு. அது இவருக்கான பதிலாக அது அமைகிறது. என்ன பதில் சொல்றாருன்னா, இப்ப தண்ணி இருக்கு தம்பி, தண்ணீரை நம்ம கொதிக்க வச்சா அது சூடாகிறது, வெந்நீர் ஆகிறது. தண்ணீர் இருக்கு, அதை ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது குளிர்ந்த தண்ணியாக மாறுகிறது. ஆனா அந்த தண்ணியை அதிகமாக சூடு பண்ண வெந்நீரை தாண்டி அது ஆவியாகி போய்விடுகிறது. இந்த நீரை அதிகமாக குளிர வைத்தால் அது குளிர்ந்த நீர் என்கின்ற தன்மையும் மாறி பனிக்கட்டியாகிறது. தண்ணி தான், 2மே தண்ணி தான். தண்ணீர்
சுடுநீர், ஆவி. தண்ணீர், தண்ணீர்னால தன்மை பிளஸ் நீர், குளுமையான நீர் தான், அது சரி இப்படி வச்சுக்கோ. நீர், வெந்நீர், ஆவி. நீர், குளிர்ந்த நீர், பனிக்கட்டி, இல்லையா? அப்ப இந்த நடுவில் இருக்கிற நிலைமை இருக்கு பாருங்க, அது வந்து இந்த இறப்பு பிறப்பு வச்சுக்கலாம். அதுக்கு மேல ஒன்று இருக்கு பாருங்க, பனிக்கட்டி, ஆவி அண்டு பனிக்கட்டி, அதை சொர்க்க நரகமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இதோட இது இந்த சீதாராமனுடைய கேள்விக்கு சிறப்பான பதில் சொல்லவே முடியாது. சொல்லி இன்ப துன்ப பிறப்பு இதெல்லாம் இருக்குல்ல, அது அதிகமானால் சொர்க்கம் நரகம் வருகிறது. மோட்சத்தை தவிர இது எல்லாமே கால அளவுக்கு உட்பட்டவை அப்படிங்கிற ஒரு கருத்தை அப்படி வச்சுட்டு போறார். சீதாராமனுக்கு அதற்கு பிறகு இந்த கேள்வி எழுந்திருக்காது என்றே தோன்றுகிறது. ஒரு கேள்விக்கு பொதுவாக ஒரு கேள்வியை யாரிடமும் கேட்டு அதற்கு பதிலை பெறும் பொழுது துணையாக பல கேள்விகள் எழும். An answer or rather a reply generates more questions. ஸோ தோல் முழுக்க கேள்வி சுமைகளாக இருக்கும். ஆனால் குரு வாக்கியம் அப்படி இல்லை. A master does not answer questions, he destroys them. ஸோ அந்த கேள்வியினுடைய அடிவேரையே கெல்லி எரிந்து விடுகிறார். அதுதான் ரொம்ப அழகான ஒரு கேள்வி. அப்போ வேற என்ன இதுல பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்ன மீதி எல்லாம் கால அளவுக்கு உட்பட்டவை, மோட்சத்தை தவிர. அந்த மோட்ச நிலைமை எய்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா, இடைவிடாமல் தர்ம காரியங்களை செய்து அந்த சிந்தனை வந்து இதனால் வரும் பலனும் எனக்கு தேவையில்லை, இது உலக நன்மைக்கே போகட்டும், இப்படித்தான் வேள்விகள் செய்தார்கள். இந்திராய இதம் நமம, இது இந்திரனுடையது, இது என்னுடையதில்லை. அக்னையே இதம் நமம, இது அக்னியே, இது உன்னுடையது, என்னுடையதில்லை, இப்படி சொல்லிதான் வார்த்தார்கள். அதனால்தான் மழை பெய்தது. சொந்த சுகங்களுக்காக வேள்விகள் வளர்க்கவில்லை ரிஷிகள். உலக நன்மைக்காக, சமுதாய நன்மைக்காக வளர்த்தார்கள். இனிமே எல்லா தர்ம காரியங்களையும் செய்து அதனால் வரும் புண்ணியத்தையும் இந்த காமன் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே விட்டுறணும். தார வார்த்துட்டோம்னா அப்ப புண்ணியமும் நில்லாகிறது. புண்ணியம் செய்யும் பொழுது என்னாகுது? பாவ சிந்தனை போகிறது. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய செய்யின் அப்படிங்கிறார் வள்ளுவர், இல்லையா? முதல்ல தி பிரசன்ஸ் ஆஃப் குட் தாட்ஸ், அதுக்கப்புறம் தி ஆப்சன்ஸ் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ். ஒன்னு வந்து இனிஷியல் ஸ்டெப், அனதர் திங் இஸ் அ வைட்டல் ஸ்டெப். அப்படி போனாதான் அல்டிமேட் ஸ்டெப்ல கால் எடுத்து வைக்க முடியும். இவ்வளவு கருத்துக்கள் அடங்கிய பதில் வருவதற்கு காரணமாயிருந்த திரு சீதாராமன் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்னொன்னு சொல்றார் பெரியவர், ஒரு அடுத்த மனிதனுக்கு நாம செய்யக்கூடிய கடமைகள் இருக்கு. ஒண்ணு அவன் இருக்கும்போது செய்ய வேண்டிய கடமை, இன்னொன்னு அவன் இறக்கும் தருவாயில் செய்ய வேண்டிய கடமை, மூன்றாவது அவன் இறந்த பின் செய்ய வேண்டிய கடமை. மூணு சொல்றேன். ஒரு மனிதனுக்கு இன்னொரு சக மனிதனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, பர்டிகுலர்லி நம்முடைய குடும்பத்து மனிதர்களுக்கு வைங்க. அவன் இருக்கும்போது அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை பட்டியல போடவானா. ஒரு மனுஷன் இருக்கும்போது முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா அன்பு, மரியாதை, அவனை கவனிக்கிறது. அப்பாவா இருந்தா என் குழந்தைக்கு நான் அன்பு செலுத்தின, என் குழந்தைக்கு நான் மரியாதையும் கொடுக்கணும். அதுவும் வளர வளர அதுக்கு மரியாதை வளரணும். அதுக்கு அவனை நான் செய்ய வேணும். அப்ப இறக்கும் தருவாயில் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு கேட்டா, ரொம்ப அழகா ஒரு வார்த்தையில சொல்றார். ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று கேட்டால், அவரே இந்த கேள்வியை கேட்டு அவரே இதுக்கு பதில் சொல்றார். அவனை இறைவனை நினைக்கும்படி தூண்ட வேண்டும்ங்கிறார். அதான் கடமையா. அவனை இறைவனை நினைக்கும்படி தூண்ட வேண்டும். அதற்கு தோதாக துளசி தளம், கங்கா ஜலம், இதை கொண்டு வந்து அவனுக்கு அதை நினைவுபடுத்த வேண்டும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வடக்க வந்து ஒருத்தர் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது அவங்க இந்த காசி புகைப்படத்தை காமிப்பாங்க, கங்கை கரையை காமிப்பாங்க, இல்ல நந்தா தேவி சிகரத்தை புகைப்படமா எடுத்து அவனுக்கு காப்பா, இதை பாரு, வேற எதுவும் நினைக்காத, சொந்த பந்தத்தை பத்தி நினைக்காத, பக்கோடா என்னாச்சு, பங்களா என்னாச்சுன்னு நினைக்காது, இதை பாரு அப்படின்னு காமிப்பாங்க. அதனால பெரியவர் அதை அழகா சொல்றார் நம்முடைய சம்பிரதாயத்தை. ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை அவனை இறைவனை நினைக்கும்படி தூண்டுவதே, வேற எதையும் நினைக்க கூடாது. ஏன்னா இறுதி எண்ணம் என்னவோ அந்த எண்ணம் தான் அவனுடைய அடுத்த பிறப்பை அமைக்கிறது, அதனுடைய கட்டமைப்பை நிர்ணயிக்கிறது, அதனுடைய போக்கை நிச்சயிக்கிறது என்பதனால் அப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். ஆனா அடுத்தது மூணாவது வைக்கிறார். அவன் இறந்த பின் நீ இவ்வளவு காமிச்ச, நந்தா தேவி காமிக்கிற, நந்தா காட்டு காமிக்கிற, காசியை காமிக்கிற, கங்கா ஜலத்தை ஊத்துற, துளசி தளத்தை காட்டுற, மூக்குனி வச்சு முகுந்து பாரு, நாராயணா சொல்லு, நமச்சிவாய் சொல்லு, எல்லாம் சொல்ற. ஆனா அந்த இறக்கும் தருவாயில் அவன் இறைவனை நினைத்தானா இல்லையாங்கிறது உனக்கு தெரியாது. தெரியுமா?
இல்ல, தெரியும். எப்படி தெரியும்? வந்தா சொல்லுவான், வந்து சொன்னா தாங்குமா நாடு, இருப்போமா நம்ம, தெரியாது. அதனாலதான் இந்த திவசம் திதி செய்யணுங்கிறார் அவர். பித்ரு காரியங்கள் செய்ய வேண்டிய அபர காரியம் திவசம். இவை எதற்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த விளக்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரியவர் சொன்ன விளக்கம் தான். நம்ம பித்ருலோகம் ஒண்ணு இருக்கு, அதுல ஒரு காமன் அக்கௌண்ட் இருக்கு. இங்க இருந்து அங்க போகிறவன் பிறந்து விட்டாலும் கூட அந்த லோகத்துக்கு நாம் செய்யக்கூடிய கர்மத்தினுடைய இந்த பித்ரு கர்மாவனுடைய நல்ல விளைவுகள் அங்கு போய் சேரும். அங்கு இருப்பவர்களுடைய ஆசைகள் நமக்கு கிட்டும். இதெல்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் தாண்டி பின்னி 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 ஒரு ஆன்சர் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவன் இறக்கும் தருவாயில் இறைவனை நினைக்கணும், அவனை நினைக்க வைக்கணும். இதுதான் நம்முடைய கடமை. அதுக்காக நம்ம பாடாத பாடுபட்டோம். நினைச்சானா இல்லையான்னு தெரியாது. அதனால அவன் இறந்த பின் எங்கு சென்றாலும் சரி இறைவனை நினைக்க வேண்டும் என்பதற்காக நீ செய்வது தாண்டா திவசன்றார். அதுதான் அபர காரியம், அதுதான் திவசங்கிற. இதை விட ஒரு சூப்பர் ஆன்சர், காம்ப்ரிஹென்சிவ் ரிப்ளை கிடையவே கிடையாது இல்லையா? இப்ப யோசிப்பீங்களா? உண்மையிலே இதுல இன்னொன்னு பாருங்க, எவ்வளவு இறந்தவர்கள் மீது நமக்கு ஒரு பற்று, ஒரு பாசம், ஒரு நேசம், மரியாதை இருந்தால் இப்படி செய்வோம். ஐயோ சும்மா போயிடாதரா, எங்கேயோ போய் அலையாதரா, இறைவனை நினைச்சிட்டு போ, விட்டுட்டு போயிட்டேன், இந்த உலகத்தை விட்டுட்டு போயிட்டேன், நீ நினைச்சியா இல்லையான்னு தெரியாது, இப்போவாது சரி இந்த நிலைமையிலேயாவது அவனை நினைச்சுக்க, அவனை கெட்டியா பிடிச்சுக்கிறதுக்காக இந்த பார் என்னுடைய ஹெல்ப், எள்ளும் தண்ணீரை உனக்கு இறக்கிறேன், உன்னை நினைச்சு பிண்டம் வைக்கிறேன், உனக்காக 4 பேருக்கு சாப்பாடு போடுறேன், ஏழைங்களுக்கு அன்னதானம் செய்யறேன். இதெல்லாம் எதுக்குடா? நீ அந்த இறைவனை நினைக்கணுன்றதுக்காக. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த விளக்கம். இருக்கும் போது அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இறக்கும் தருவாயில் அவனை இறைவனை நினைக்கும்படி தூண்ட வேண்டும் என்பது கடமை. இறந்த பின்னும் அவன் நினைத்தானா இல்லையா என்கின்ற நிச்சயம் இன்மையனால் அவனை மேலும் நினைக்க தூண்டுவதற்காக இந்த அபர காரியம் திவசம் பண்ணுகிறோம் என்று அவ்வளவு அழகாக வைத்திருக்கிறார். இன்னொரு நிகழ்ச்சி பாருங்க. இதெல்லாம் இங்கேயே நம்மளே இப்ப மீதி பேருக்கு கடமை சொன்னார், நமக்கு என்ன கடமை அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்க இருக்கும் பொழுதே ஹியர் அண்ணா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரணுங்கிறார். என்ன செட்டில்மெண்ட்? எப்படி வரும்? உனக்கு தான் கடவுள் இருக்கிறானே, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் நம்முடைய கடவுள், நம்முடைய நெஞ்சிலும் இருக்கிறான், நேரிலும் தெரிகிறான். அவன்கிட்ட நீ என்ன கேட்கணும்? என்னென்னவோ கேட்குறீங்களப்பா, அதனால்தான் பிரச்சனை வருது. செட்டில்மெண்ட் ஏன் வரமாட்டேங்குதுன்னா, எதை கேட்க வேண்டுமோ அதை நீங்க கேட்பதில்லை, அதனால்தான் செட்டில்மெண்ட் வரலங்கிறார். என்ன கேட்கணும்? மனம் அடங்கணும்னு கேள்வா போதும், மீது எல்லாம் செட்டில் ஆயிடும். எல்லாம் மனமும் என் வசமாக மாறிவிட்டால் உலகில் மாயைகள் ஏதும் இல்லை. மடுவினை போல் சலனம் இல்லா அசங்கனாய் மாறிட தடைகள் இல்லை. அசங்கன்கிற வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை. மனமும் என் வசமாக மாறிவிட்டால் உலகில் மாயைகள் ஏதும் இல்லை. மடுவினை போல் சலனம் இல்லா அசங்கனாய் மாறிட தடைகள் இல்லை. எப்போ வரும்? மனம் அடங்கணும். ரமண மகர்ஷிட்ட ஒருத்தர் சொல்றார், இன்னொரு யோகியை பத்தி சொல்லும் பொழுது, அவர் அப்படி செய்வார், காத்துல நடப்பார், பறப்பாரு, கடல் மீது நடப்பாரு, எல்லாம் அந்த மாதிரி யோகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா, தொண்ணு சொன்னா என்ன ஒரு பதில் சொல்லிதானே ஆகணும், ஒரே பதில் தான். அதுக்கப்புறம் இந்த கேள்வி எழுந்திருக்க. அவர் சொல்றாரு, தம்பி இந்த நீர் குமிழி பார்த்திருக்கியா? குமிழி பார்த்திருக்கேன், இந்த கடல்லையும் இருக்கும், எங்கேயும் பார்க்கலாம். அதை எவ்வளவு காலம் நிற்கும்? அது வலுவானதா? என்னங்க அது எப்படிக்க வலுவா இருக்க முடியும்? ஃபுனா போயிடும், அப்படி செய்யலைன்னா கூட போயிடும், இல்ல போயிடும். அப்போ நீ சொல்ற காரியம் எல்லாம் பூமியிலிருந்து சொர்க்கம் வரைக்கும் ஒரு பெரிய நீர்க்குமிழி மாதிரி. இட்ஸ் a bubble from the earth up to the heavens. A bubble is only a bubble, however big it is. குமிழி தான், அது எவ்வளவு பெருசா இருந்தா என்ன, சின்னதா இருந்தா என்ன. அதனால அதையும் இதையும் கேட்காதே, அதையும் இதையும் கேட்காதே, அதற்கும் இதற்கும் ஏங்காதே, நிலையற்றவைக்காக ஒருபோதும் நிலையற்ற விஷயங்களில் உன் நெஞ்சை ஒருபோதும் வைக்காதே. உன் நெஞ்சை, உன் மனதை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து விட்டால் மற்றெல்லாமே எப்பொழுதுமே சரியாக இருப்பது போல் தோன்றும். எதை நீ சரி பண்ண வேண்டியது, எல்லாமே ஏற்கனவே சரியாக இருக்கிறது என்கின்ற அறிவு நமக்கு தோன்றும். எனவே மனமாகிய குரங்கை நீ அடக்கி வைத்து விடு என்று நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி கேட்டுக்கொண்டோமானால் நமக்கு அப்போ அவருடைய மகா வாக்கியம் புரியும். என்ன சொல்றாரு? ஒன்று அரங்கம், இன்னொன்று சபை, ரெண்டும் ஒண்ணுதான். ஒன்னு திருவரங்கம், இன்னொன்னு கனக சபை. அப்போ சிவனும் விஷ்ணுவும் ஒன்றுதான் சொல்றார். அரங்கம் சபை இரண்டும் ஒன்றுதான். ரங்கநாதன் சபாபதி இரண்டும் ஒன்றுதான். அவை இரண்டும் வெளியிலே இல்லை, உள்ளே இருக்கிறது. ஆடும் அரங்கமே அந்தரங்கம், அந்தரங்கம் தான் ஸ்ரீரங்கம், அந்தரங்கம் தான் அந்த சபை, கனக சபை இல்லையா? அந்தரங்கத்தில் தான்
ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிறான். அந்த சபையில்தான் கனக சபாபதி வீற்றிருக்கிறார். இதை நாம புரிந்து கொண்டோமானால் தேவையற்ற மத சண்டைகளிலிருந்து நீங்கி மிகவும் தேவையான தத்துவத்தில் நம்முடைய நெஞ்சத்தை பதித்துக் கொள்ளலாம். மனம் அடங்க வேண்டும், மற்றெல்லாம் சரியாக இருப்பது நமக்கு தெளிவாக புரிந்துவிடும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.